சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் கவி காளிதாசரை போன்று கவிமழை பொழிந்த சங்கீத சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக திகழ்ந்தார். ஸ்ரீ ராமபிரானின் அருள் பெற்ற அவர் பாடல்களிலே எழில் ததும்பும் வாக்கிய பிரயோகங்களும் எளிமையும் படிப்பவர்களுக்கு எல்லாம் பக்தி பரவசத்தை மூட்டும் செய்திகளும் அமைந்திருக்கும். அவரது கீர்த்தனைகளை சாதாரண பாடகர்கள் பாடினாலும் அவர் அளித்த கீர்த்தன அமைப்பு அதில் முத்திரை பதித்திருப்பதால் ஸ்ரீ தியாகராஜரே நம் முன்னால் பாடுவது போல் தோன்ற வைக்கும். ஸ்ரீ தியாகராஜர் கிபி 1767 ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி பிறந்தார். இவருடைய தகப்பனார் பெயர் ராமபிரம்மம். இவரது பாட்டனார் தஞ்சை சமஸ்தானத்தின் சமஸ்கிருத புலவர் கிரிராஜ கவிராயர் என்ற பெயர் படைத்தவர். ராமபிரம்மம் தினந்தோறும் விடியற்காலையில் எழுந்து காவிரியில் நீராடிவிட்டு வருவது வழக்கம். அவர் காவிரி ஆற்றுக்கு செல்லும் போதையில்தான் சங்கீத மாமேதை சொண்டி வெங்கடரமணையாவின் வீடு உள்ளது. அவர் சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு தனது வீட்டில் சங்கீத பயிற்சி அளித்து வந்ததை ராமபிரம்மம் கண்டார். தனது மைந்தன் தியாகராஜனை அவரிடம் அழைத்துச் சென்று அவரையும் சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினார். ஸ்ரீ தியாகராஜரின் முகவிலாசத்தை கண்ட வெங்கட்ரமணையா அவரை தன் சீடனாக ஏற்றுக்கொண்டு சங்கீத பயிற்சியை அளித்தார். இயற்கையிலேயே இறைவன் அருள் பெற்ற தியாகராஜரிடம் சங்கீதத்தில் ராக பாவங்கள் தானாக இணைந்து கொண்டன. சின்னஞ்சிறு இளைஞன் தியாகராஜரை வித்வான்கள் சபையில் பாட வைத்தார் சொண்டி வெங்கடரமணையா. தியாகராஜர் முதலாக பிலகரி ராகத்தில் தொருருண இடவண்டி சேவா என்ற கிருதியை பாடி எல்லோரையும் பிரமிக்க வைத்தார். மீண்டும் ஒருமுறை தியாகராஜரின் பாடல்களை கேட்க வேண்டும் என்று தஞ்சை வித்வான்கள் விரும்பினார்கள். அவர்கள் முன்னிலையில் இரவு 8 மணி முதல் 10 மணி வரை பாடுவதற்கு நேரம் ஒதுக்கப்பட்டது. தியாகராஜர் பாடியது காம்போஜி ராகம். அவர் பாடிய பாட்டை தங்களையே மறந்து கேட்டுக் கொண்டிருந்தார்கள் வித்வான்கள். பாட்டு முடிந்ததும் எழுந்து பார்த்தால் அது விடியற்காலம் 5 மணி ஆகியிருந்தது. தஞ்சை மன்னர் சரபோஜி தியாகராஜரின் மேதாவிலாசத்தை பற்றி கேள்விப்பட்டு அவருக்கு தனது அரசவையில் சன்மானம் அளிப்பும் கொடுக்க விரும்பி தியாகராஜரை அழைத்து தன் புகழையும் புகழ்ந்து பாடும்படி கூறினார். அதை மறுத்த தியாகராஜர் நிதிசால சுகமா என்ற கிருதியை மட்டும் பாடினார். அதனால் கோபமுற்ற அரசரின் தளபதிகள் தியாகராஜருக்கு இன்னல்களை உண்டாக்கினர். ராமபக்தரின் மனம் வேதனைப்படவே சரபோஜி மன்னர் வயிற்று வலியால் துடிக்க ஆரம்பித்தார். மருத்துவர்கள் எதுவும் செய்து பலனளிக்காமல் போகவே மன்னர் தியாகராஜரிடமே நேரில் வந்து மன்னிப்பு கேட்க வலியும் வந்த வழி தெரியாமல் பறந்து சென்றது. தியாகராஜரின் தெய்வீக பெருமையை உணர்ந்தார் மாமன்னர். தியாகராஜர் தன் சீடர்களும் உஞ்சுவிருத்திக்காக பாடல்களை பாடிக்கொண்டு ஊர்வலமாக தினந்தோறும் வருவார்கள். அப்போது ஒரு நாள் ஹரிதாஸ் என்ற துறவி தியாகராஜரை ராமநாமத்தை 96 கோடி தடவை உச்சரிக்க சொன்னார். தவயோகியின் கூற்றுப்படியே ராமநாமத்தை 96 கோடி தடவை சொல்லி முடித்தபின் ராமபிரானுக்கு பூஜை செய்து வணங்கினார் தியாகராஜர். அப்போது அவர் வீட்டு வாசல் கதவை யாரோ தட்டும் ஓசை கேட்கவே தியாகராஜர் கதவை திறக்க தெய்வீக ஒளி பொருந்திய சிலர் அவர் வீட்டில் உள்ளே நுழைந்தனர். தியாகராஜரின் பூஜை அறையினுள் வந்த அவர்கள் ராமபிரானின் பட்டாபிஷேக காட்சியை தியாகராஜர் காணும்படி செய்து அவரை ஆசீர்வதித்து அதன் பின் மறைந்தனர். அக்காட்சியை கண்ட தியாகராஜர் அடானா ராகத்தில் பாடிய கீர்த்தனமே பால கனகமய என்ற வரிகள். தனது மகள் சீதாலட்சுமியின் திருமணத்திற்கு வாலாஜாப்பேட்டையில் இருந்து கால்நடையாக திருவையாறு வந்த சீடர் அளித்த ராம பட்டாபிஷேகம் படத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்து அவர் மோகன ராகத்தில் தனுபாலிம்ப நடச்சிவச்சிதிவோ என்ற கீர்த்தனையை பாடினார். திருப்பதியில் மூடியிருந்த திரை விலகி கௌரிபந்து ராகத்தில் தரதீய சுராதா என்ற கிருதியை பாடினார். தியாகராஜர் தனது சேத்ராடனத்தின் போது சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு அருகில் உள்ள கோவூரில் தர்ம சிந்தனை உள்ளவரும் பெரும் தனவந்தருமான சுந்தரேச முதலியார் ஸ்ரீ சுவாமிகளின் சென்னை விஜயத்தை ஏற்பாடு செய்திருந்தார். ஸ்ரீ சுவாமிகள் அப்போது சென்னை பந்தர் தெருவில் தங்கினார். பலர் வேண்டுகோளின்படி தேவகாந்தாரி ராகத்தை ஆலாபனம் செய்ய ஆரம்பிக்க அதனை ஆலாபனம் செய்து முடிக்க 3 நாட்கள் ஆனது. அதை கேட்க எல்லோரும் தியாகராஜரின் பெருமையை உணர்ந்து பூரிப்படைந்தார்கள். அதன்பின்
சுவாமிகள் சுந்தரேச முதலியாரின் வேண்டுகோளை ஏற்றி கோவூர் சென்று தங்கினார். கோவூரில் உள்ள கோயிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சௌந்தரிய நாயகி சமேத ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் மீது 5 ரத்தினத்தை போன்று கீர்த்தனைகளை பாடினார். அவைகளுக்கு கோவூர் பஞ்சரத்தினம் என்று பெயரும் சூட்டப்பட்டது. அவர் பாடிய கீர்த்தனைகள் சம்போ மகாதேவா பந்துவராளி ராகம், ஈவ சுதா நீவண்டி சகானா ராகம், கோரி சேவிம் வராரே கரகரப்பிரியா, சுந்தரேச ஸ்ருதி சங்கராபரணம், நம்மி வச்சின கல்யாணி. கீர்த்தனைகளில் சங்கதி போடும் முறையை தியாகராஜர் தான் முதலில் நிர்ணயித்தார். பஞ்சரத்னத்தின் கீர்த்தனைகள் மூலமாக நாட்டை ஆரபி, கவுள, வராளி, ஸ்ரீ மூலமாக சாகித்யம் அமைப்பதில் தனது சிறந்த ஆற்றலை காட்டியுள்ளார். பிரகலாத பக்தி விஜயம், சீதாராம விஜயம், நௌகா சரித்திரம் போன்ற இசை நாடகங்களையும், திவ்யநாம கீர்த்தனைகளையும், உற்சவ சம்பிரதாய கீர்த்தனைகளையும், கணக்கில் அடங்காத கீர்த்தனைகளை இயற்றியுள்ளார். ஸ்ரீ தியாகராஜர் புண்ணியஸ்தலங்களை தரிசனம் செய்யும் போது சென்னையில் உள்ள திருவொற்றியூருக்கு சென்றார். அந்த திருத்தலம் நாயன்மார்களால் பாடப்பட்டு புகழ்பெற்ற புண்ணிய பூமி. அவ்வூரில் ஸ்ரீ பரமேஸ்வரன் சுயம்புவாக புற்றிடத்தில் விளங்குகிறார். அம்பிகையின் பெயர் ஸ்ரீ திரிபுர சுந்தரி. இந்த ஸ்தலத்தில்தான் ஸ்ரீ ஆதிசங்கரர் எழுந்தருளி ஸ்ரீசக்கர ஸ்தாபனம் செய்துள்ளார். ஸ்ரீ திரிபுர சுந்தரியின் பெருமையை விளக்கி தியாகராஜ சுவாமிகள் பஞ்சரத்ன கீர்த்தைகள் ஏற்றி அம்பாளின் சன்னதியில் மெய்மறந்து நின்று பாடினார். 5 கீர்த்தனைகளிலும் 5 லட்சம் பாவனைகளை கொட்டியுள்ளார். அம்பிகையின் பெயரைச் சொல்லி அதை சொல்ல சொல்ல நம் துன்பங்கள் தொலைந்து ஐஸ்வர்யமும் அருளும் பெருகும் என்று அவர் கூறியுள்ளார். கேட்போர் மயங்கும் கீர்த்தனைகளையும் நல்ல பக்தி மார்க்க கருத்துக்களையும் மக்களிடையே பரப்பினார் தியாகராஜர். அவரது எளிமையான வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு பாடம். ஒருமுறை வீணா கானப்பிரிய நாரதரே இவரை நேரில் காண வந்து சொரார்ணவமு என்னும் இசை நூலை கொடுத்து சென்றார் என்று ஆன்றோர்கள் கூறுகிறார்கள். நாரதரை மகிழ்விக்க நாரத லோலா என்ற கீர்த்தனையும் ஸ்ரீ தியாகராஜர் ஏற்றியுள்ளார். நாரதர் திருவையாறு பஞ்சநதீஸ்வர சன்னதியில் தியாகராஜருக்கு கொடுத்த ஸ்வரார்ணவமு என்னும் நூல் மிகவும் சிறப்புடைய சங்கீத கிரந்தம். இதில் உள்ள பொருள்களை தெரிந்து கொள்ள கூடிய சக்தி உங்களிடம்தான் உள்ளது. இதன் உதவியால் சங்கீத சாஸ்திரத்தை உலகமெல்லாம் பரவச் செய்யுங்கள் என்று சொல்லி தியாகராஜரிடம் நாரத மகரிஷி கொடுத்ததாக பெரியோர்கள் சொல்வார்கள். ராமனை பரம்பொருள் என்று சொன்ன வால்மீகி முனிவரே துளசிதாஸ் கோஸ்வாமியாக அவதரித்து இந்தி மொழியில் ராமசரிதையை அருளியதாக சொல்லப்படுகிறது. ஸ்மார்த்த ராமதாசர் என்பவர் சமஸ்கிருதத்தில் ராமாயணத்தை பாடினார். இந்த ராமாயணங்களில் சொல்லப்பட்டவை வால்மீகி மாமுனிவர் சொல்லாதவை. இவைகளை தனது கீர்த்தனையில் ஸ்ரீ தியாகராஜர் எடுத்து சொல்லி பிரம்மா, சிவன், விஷ்ணுவின் குணங்களை விட ராமனின் குணாதிசயங்கள் எவ்வளவு உயர்வானது என்பதை அழகாக பாடியிருக்கிறார். தனது 80வது வயதில் ஒரு நாள் தியாகராஜர் தனது சீடர்களை அருகில் அழைத்து அவர்களை தனது கீர்த்தனைகளை பாடச் சொல்லி கேட்டார். அதுவே தன் வாழ்வின் கடைசி நாள் என உணர்ந்த அந்த ஞானி தானே தன்யாசி ராகத்தில் சியாம சுந்தராங்கா என்ற கீர்த்தனையை பாடினார். அதற்கு பின் சில வினாடிகளில் அவர் ஆன்மா முக்தியை அடைந்தது. அவர் முக்தி பெற்ற நாள் ஜனவரி 6ஆம் தேதி 1847ஆம் ஆண்டு. சங்கீத உலகின் பெரியோர்கள் அவர் முக்தி அடைந்த நாளன்று திருவையாற்றில் உள்ள அவர் சமாதிக்கு சென்று அவர் கீர்த்தனைகளை பாடி தங்கள் மரியாதையை செலுத்தி வருகிறார்கள். ஸ்ரீ சத்குரு தியாகராஜாய நமஹா. ஸ்ரீ சத்குரு தியாகராஜாய நமஹா.